MST பிளாக் செயின் பற்றிய சுருக்கம். இந்தியாவின் முதல் முறையாக அரசு அங்கீகாரம் பெற்ற பொது பிளாக் செயின் என்று விவரிக்கப்படும் MST பிளாக் செயின் திட்டத்தின் விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். திட்டத்தின் கண்ணோட்டம் மற்றும் நிதி சாத்தியக்கூறுகள். MST பிளாக் செயின் என்பது மத்திய அரசின் ஆதரவுடன் கூடிய ஒரு மேக் இன் இந்தியா திட்டமாகும். இதில் தனிநபர்கள் பங்குபெற வாய்ப்பு உள்ளது. விளம்பர நிதி. மொத்த நோட் விற்பனையில் 20 விழுக்காடு தொகை, அதாவது சுமார் இந்திய ரூபாய் 250 கோடி இந்த திட்டத்தை விளம்பரப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சம்பாதிக்கும் சாத்தியம். இந்தியாவில் அடுத்த ஓராண்டுக்குள் நடக்கவுள்ள பிளாக் செயின் மதிப்பீடு வேலிடேஷன். விளம்பரத்தின் மொத்த வணிகத்தில் ஒரு தனிநபரின் சமூகத்தால் 5 விழுக்காடு பங்கை ஈட்ட முடிந்தால் அவர்களுக்கு சுமார் 12.5 கோடி ரூபாய் வெள்ளை பணமாக வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த வருமானம் பின்வருமாறு அதிகரிக்கும். 10 விழுக்காடு வணிகத்தை ஈட்டினால் 25 கோடி ரூபாய், 50 விழுக்காடு வணிகத்தை ஈட்டினால் 125 கோடி ரூபாய். நோட் வேலிடேட்டர்களுக்கான பலன்கள். MST காயின் வெகுமதிகள். பிளாக் செயின் நோட் வேலிடேட்டர் ஆன பிறகு தயாரிப்புகள் மற்றும் சேவைகளிலிருந்து உங்களுக்கு 20 ஆண்டுகள் வரை நேட்டிவ் காயினான MST காயின் MSTC வெகுமதியாக கிடைக்கும். நிலையான வருமானம். MST பிளாக் செயின் ஒரு லேயர் 1 பிளாக் செயின் என்பதால் MSTC உங்களுக்கு நிலையான வருமான ஆதாரமாக மாறும். இந்திய ரூபாயாக மாற்றுதல் ஸ்வாப்பிங். இந்த காயினை ஜனவரி 2026 முதல் இந்திய ரூபாயான INR ஆக மாற்ற முடியும். பங்குகளை பொறுத்து தினசரி காயின் வருமானம். பங்கு ஒன்றியெனில் தினமும் 13.5 காயின்களை பெறலாம். 10 பங்குகளெனில் தினமும் 135 காயின்களை பெறலாம். 100 பங்குகளெனில் தினமும் 1350 காயின்களை தினசரி வருமானங்களாக பெறலாம். ஸ்டேக்கிங் மற்றும் திரும்ப பெறுதல் வித்ட்ராவல். பெறப்படும் காயின்களில் 50 விழுக்காடு தானாகவே பிளாக் செயின் அமைப்பில் ஸ்டேக் செய்யப்படும். மீதமுள்ள 50 விழுக்காடு டிஜிட்டல் வாலெட்டுக்கு திரும்ப பெற்று பயன்படுத்தலாம். விளம்பர திட்டம். பரிந்துரை வருமானம். நேரடி பரிந்துரை. நீங்கள் ஒரு நோட் வேலிடேட்டராக இருந்து ஒரு புதிய வேலிடேட்டரை பரிந்துரைத்தால் GST கழித்த பிறகு அந்த தொகையில் 10 விழுக்காடு உங்களுக்கு வருமானமாக கிடைக்கப்பெறலாம். பணம் பட்டுவாடா விளக்கம். 1000 ரூபாய்க்கும் மேலான வருமானத்திற்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பணம் பட்டுவாடா செய்யப்படும். TTS சிறப்பு பலன். இந்த திட்டம் மறைமுகமாக தேசத்தை கட்டமைப்பதற்கு ஆதரவளிப்பதால் LIC ஏஜெண்டுகளுக்கு கிடைப்பது போன்ற சிறப்பு சலுகையாக வருமான வரி விதி 194D 1961 படி 1 விழுக்காடு TTS மட்டுமே கழிக்கப்படும். அணி உருவாக்கம் மற்றும் வணிக குவிப்பின் அடிப்படையில் உள்ள ஊக்கமளிக்கும் ரேங்க்ஸ். தகுதி தரவரிசைகளின் விவரங்கள். தரவரிசை ரேங்க். தகுதி அளவுகோல் பலன்கள். முதலாவது ரேங்க்ஸ். ஸ்பார்டன்ஸ் எனும் தகுதி. இதற்கு நேரடியாக 2 நோட் வேலிடேட்டர்களை பரிந்துரைக்க வேண்டும். 20 பேர் கொண்ட குழுவை உருவாக்க வேண்டும். மேலும் அந்த குழு மூலம் குறைந்தபட்சம் வணிக மதிப்பு 1 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும். இதற்கு ஊக்கமளிக்கும் பலன்கள் மொத்த குழு வணிகத்தில் 5% மற்றும் நேரடி பரிந்துரைக்கு 10% வருமானமாக கிடைக்கும். இரண்டாவது ரேங்க்ஸ் ஸ்பைடர்ஸ் எனும் தகுதி. இதற்கு 2 குழுக்களில் இருந்து 2 ஸ்பாடன்களை உருவாக்க வேண்டும். குவிக்கப்பட்ட வணிகம் 5 லட்சத்தை எட்டி இருக்க வேண்டும். இதற்கு ஊக்கமளிக்கும் பலன்கள் மொத்த குழு வணிகத்தில் 5% மற்றும் 15% நேரடி பரிந்துரை வருமானமாக கிடைக்கும். மூன்றாவது ரேங்கஸ் அவெஞ்சர்ஸ் எனும் தகுதி. இதற்கு 2 குழுக்களில் இருந்து 2 ஸ்பைடர்ஸை உருவாக்க வேண்டும். குவிக்கப்பட்ட வணிகம் 15 லட்சத்தை எட்டி இருக்க வேண்டும். இதற்கு ஊக்கமளிக்கும் பலன்கள் மொத்த குழு வணிகத்தில் 5% மற்றும் 20% நேரடி வணிக வருமானம். நான்காவது ரேங்க்ஸ் வாரியர்ஸ் கிளப் எனும் தகுதி. இதற்கு 2 அவெஞ்சர்ஸ் குழுக்களை உருவாக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தே மொத்த வணிகம் 40 லட்சத்தை எட்டி இருக்க வேண்டும். இதற்கு முந்தைய அனைத்து பலன்களுடன் அந்த மாதத்திற்கான அனைத்து கிளப் உறுப்பினர்களுக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்படும் 1% இலாப பங்கும் வருமானமாக கிடைக்கும். ஐந்தாவது ரேங்க்ஸ் லெஜெண்ட்ஸ் எனப்படும் தகுதி. இதற்கு 2 வாரியர்ஸ் கிளப் உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தே மொத்த வணிகம் 1 கோடியை எட்டி இருக்க வேண்டும். தற்போதுள்ள அனைத்து வருமானங்களுடன் நிறுவனத்தின் மொத்த வணிகத்தில் 2% ஊக்கமளிக்கும் வருமானமாக கூடுதல் பலன்களும் கிடைக்கும். தற்போது இந்தியாவில் யாரும் லெஜெண்ட்ஸ் கிளப்பிற்கு தகுதி பெறவில்லை. இதனால் இத்திட்டம் இன்னும் முதல் கட்டத்தில் ஸ்டேஜ் 1 உள்ளது. ஆகவே MST பிளாக் செயின் என்பது மத்திய அரசின் ஆதரவுடன் கூடிய ஒரு மேக் இன் இந்தியா திட்டமாகும். இதில் தனிநபர்கள் பங்கு பெறும் வாய்ப்பு உள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயன் பெற வாழ்த்துகள். நன்றி.